Hi, welcome to holisticinvestment.in. Reliance Nippon Life Guaranteed Money Back Planல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களோட கீ லைஃப் ஸ்டேஜஸ்ல இதால guaranteed returns கொடுத்து உங்களுக்கு ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் கொடுக்க முடியுமா லாங் ரன்ல அப்படின்றது தான் இந்த வீடியோல நம்ம இப்போ இன்டெப்தா அனலைஸ் பண்ணி பார்க்க போறோம். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போலாம். இந்த பாலிசி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி இதை பத்தின சொல்ல பேசிக் டீடைல்ஸ் நம்ம தெரிஞ்சுப்போம். இந்த பாலிசி ஒரு நான் லிங்க் நான் பார்ட்டிசிபேட்டிங் இண்டிவிஜுவல் சேவிங்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் பிளான் அண்ட் இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா என்டையர் பாலிசி டேர்ம்க்கு உங்களோட ஆனுவலைஸ் பிரீமியமோட 10 times அட்லீஸ்ட் அதிகமாக தான் இவங்க லைஃப் கவர் ப்ரொவைட் பண்றாங்க. அண்ட் ஏதாவது ஆக்சிடென்டல் டெத் அப்படி நடந்துச்சுன்னா அந்த டைம்ல உங்க பேஸ் சம் அஷூர்ட் அதுக்கு ஈக்குவலான ஒரு அடிஷனல் லைஃப் கவர் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. அண்ட் டெத் அன்பார்ச்சுனேட்லி ஆயிடுச்சு பாலிசி ஹோல்டருக்கு அப்படின்னா அப்போ கூட உங்களோட ஃபியூச்சர் ப்ரீமியம்ஸ் வேவ் பண்ணிட்டு கேரண்டீட் பெனிஃபிட்ஸ்ன்றது கண்டினியூ ஆகும். உங்க பாலிசி டேர்ம் 15 இல்ல 20 இயர்ஸ் இந்த மாதிரி நீங்க ஆப்ஷன்ல சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பிரீமியமும் ஒரு லிமிடெட் பீரியட் ஆஃப் டேர்ம் கட்டினாலே போதும். அண்ட் கேரண்டீட் மணி பேக்ன்றது லாஸ்ட் 5 பாலிசி இயர்ஸ்ல இருக்கு. அண்ட் கேரண்டீட் லாயல்டி அடிஷன்ஸ் பாத்தீங்கன்னா மெச்சூரிட்டி அப்போ உங்க பேஸ் சம் அஷூர்டோட அப் டு 40% வரைக்கும் அவங்க கொடுக்குறாங்க. அண்ட் டாக்ஸ் பெனிஃபிட்ஸ்ன்றது உங்க இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் நீங்க இது வரைக்கும் ரிசீவ் பண்ண பெனிஃபிட்ஸ் அதுக்கு எல்லாமே டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் உண்டு அந்தந்த அப்ளிகபிள் இன்கம் டாக்ஸ் லா படி. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. இப்போ நம்ம பெனிஃபிட்ஸ் பார்ப்போம். பெனிஃபிட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெத் பெனிஃபிட் பார்ப்போம். டெத் பெனிஃபிட் அன்பார்ச்சுனேட்லி பாலிசி ஹோல்டர் பாலிசி டேர்ம் முடியறதுக்குள்ளே இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்களோட நாமினி இல்ல லீகல் ஹேருக்கு ஒரு லம்சம் டெத் பெனிஃபிட் அண்ட் பிரீமியம் வேவர் பண்ணிட்டு கேரண்டீட் பெனிஃபிட்ஸ்ன்றது கண்டினியூ ஆகும். இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இதுல லம்சம் டெத் பெனிஃபிட்ன்றது எய்தர் சம் அஷூர்ட் ஆன் டெத் இல்லனா டேட் ஆஃப் டெத் அப்போ வரைக்கும் பே பண்ண டோட்டல் பிரீமியமோட 105%. எது டேட் ஆஃப் டெத் அப்போ ஹையஸ்ட் இன் வேல்யூ இருக்கோ அதுதான் வந்து டெத் பெனிஃபிட்டா நாமினி இல்ல லீகல் ஹேருக்கு கிடைக்கும். இதே டெத் வந்து ஒரு ஆக்சிடென்ட் மூலமா அன்பார்ச்சுனேட்லி நடந்துச்சு பாலிசி ஹோல்டருக்கு அப்படின்னா அதுவும் 865க்கு முன்னாடி இல்ல அந்த 865ல அப்படின்னா அவ பேஸ் சம் அஷூர்ட்க்கு ஈக்குவலான ஒரு அடிஷனல் அமௌண்ட்டுமே ரிசீவபிள் தான். அண்ட் இதுல சம் அஷூர்ட் ஆன் டெத்னு எதை சொல்றாங்கன்னா உங்க ஆனுவலைஸ் பிரீமியமோட 10 times அதிகமான அண்ட் உங்க பேஸ் சம் அஷூர்ட் இதுதான் வந்து சம் அஷூர்ட் ஆன் டெத்னு இவங்க வந்து மென்ஷன் பண்றாங்க. நெக்ஸ்ட் மெச்சூரிட்டி பெனிஃபிட் இருக்கு. இது பாலிசி மெச்சூர் ஆகும்போது கிடைக்கிறது. இதுல மெச்சூரிட்டி பெனிஃபிட் 2 பெனிஃபிட் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் கேரண்டீட் லாயல்டி அடிஷன் பாலிசி ஹோல்டருக்கு கிடைக்கும். அது என்னன்னா அவங்களோட பேஸ் சம் அஷூர்டோட 2% எவ்ரி பாலிசி இயர் எண்ட்ல வந்து அக்ரூ ஆகிட்டே இருக்கும். இதுதான் மெச்சூரிட்டி அப்போ பே பண்ணுவாங்க. அண்ட் சப்போஸ் பாலிசி லேப்ஸ் ஆகலை இல்லை சரண்டர் ஆகலைன்னா இது மெச்சூரிட்டி அப்போ கிடைக்கும். இன்னொன்று கேரண்டீட் மெச்சூரிட்டி அடிஷன் இதுவுமே பேஸ் சம் அஷூர்டோட பர்சன்டேஜாக தான் கொடுக்குறாங்க. அண்ட் உங்கள் பாலிசி டேர்ம் டிபெண்ட் பண்ணி தான் இது வரும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் 15 year பாலிசி டேர்ம்னா பேஸ் சம் அஷூர்டோட 15%, 20 year பாலிசி டேர்ம்னா பேஸ் சம் அஷூர்டோட 20%. இந்த மாதிரி. நெக்ஸ்ட் மணி பேக் பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பேஸ் சம் அஷூர்டோட ஒரு கேரண்டீட் மணி பேக் பெனிஃபிட்ன்றது ஒரு பர்சன்டேஜ் தான் அந்த பேஸ் சம் அஷூர்டோட. இது லாஸ்ட் 5 பாலிசி இயர்ஸ்க்கு அவங்க கொடுப்பாங்க. உங்க பாலிசி டேர்ம் அண்ட் எந்த இயர்ல இருக்கீங்க இதெல்லாம் பேஸ் பண்ணி பெர்சன்டேஜ் மாறும். ஸோ இது வந்து பாலிசியோட சர்வைவ் ஆனாலும் சரி இல்லைனாலும் சரி என் பாலிசி டேர்ம் வரைக்கும் எண்டில் அவங்களுக்கு கண்டிப்பாக இது இந்த விஷயன்றது அவங்களுக்கு கிடைக்கும். இந்த கேரண்டீட் மணி பேக் பெனிஃபிட் என்ன பர்சன்டேஜ் என்ன இயரில் கிடைக்கும்ன்ற டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் பாலிசி ப்ராஷரில் இன்னும் டீட்டெயிலாக ரெஃபர் பண்ணிக்கலாம். அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். உங்கள் பாலிசியோட சரண்டர் வேல்யூட 70% வரைக்கும் நீங்கள் லோன் அமௌண்ட் எடுத்துக்கலாம். அண்ட் கவரேஜ் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு அடிஷ்னல் ரைடர்ஸும் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் ப்ரீமியம் பெனிஃபிட்டை வேவர் பண்ணுறது ஆக்சிடென்டல் டெத் பெனிஃபிட் எல்லாமே ஒரு இன்பில் features. அண்ட் இதுல உங்களுக்கு flexible premium payment optionsம் அவைலபிளா இருக்கு. லைக் annually, semi annually, quarterly, monthly அந்த மாதிரி நீங்க வந்து பேமெண்ட் ஆப்ஷன்ஸ்ல ஃப்ளெக்சிபிளாக பே பண்ணலாம். இது எல்லாமே அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்க லைஃப் கவர் இன்அடிக்குவேட்டாக இருக்கு. அண்ட் கேரண்டீட் மணி பேக் பெனிஃபிட் ஆனுவலி உங்களுக்கு நீங்கள் ரிசீவ் பண்ணுறது மேபி ஒரு அன்னெசரி ஸ்பெண்டிங்கில் தான் போய் முடிகிற மாதிரி இருக்கு. இது ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக நம்மளுக்கு எதுவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்ல முடியாது. ரிட்டர்ன்ஸுமே ரிலேட்டிவ்லி லோ தான். அண்ட் இந்த கேரண்டீட் மணி பேக் பெனிஃபிட்டை நம்மளால் டிஃபரும் பண்ண முடியாது போஸ்ட்போனும் பண்ண முடியாது. இது நம்ம ஃபினான்ஷியல் ரிக்வயர்மெண்ட்ஸ்க்கு சூட்டபிளாக இருக்குமான்றதும் டவுட்ஃபுல் தான். இது எல்லாமே ஒரு இன்கன்வீனியன்ஸ் தான், ஒரு ட்ராபேக். இது இயர்லி வித்ட்ராவலும் பார்த்தீங்கன்னா உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டோட காம்பவுண்டிங் க்ரோத்துமே டிஸ்டர்ப் பண்ற மாதிரி தான் இருக்கு. இது எல்லாமே ஒரு டிஸ்அட்வான்டேஜ். நீங்க கேர்ஃபுல்லி கோ த்ரூ பண்ணி உங்களுக்கு இது செட் ஆகுமான்னு பார்த்து தான் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையான்றது டிசைட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ இதோட ஃபீச்சர்ஸ் டீடைல்ஸ் இதெல்லாம் ரிவ்யூ பண்ணக்கப்புறம் இந்த பாலிசியை பத்தின ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம அனலைசிஸ் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு போகலாம். இதுல தான் இதோட கேஷ் ஃப்ளோவை ஒரு இன்னும் கிளியர் வியூ நம்மளுக்கு தெரியறதுக்காக இந்த கேஷ் ஃப்ளோ பேட்டர்ன் பத்தி அதோட ரிட்டர்ன்ஸ் எவாலுவேட் பண்ண போறோம். எஸ்பெஷலி IRR இன்டர்னல் ரேட்
ஆஃப் ரிட்டர்னை அனலைஸ் பண்ணி தான் நம்ம கையில் அட் எண்ட் ஆஃப் த டே எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரும்ன்றது பார்த்தா ஒரு இன்ஃபார்ம் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம், ஒரு 30-year-old மேல் இந்த பாலிசி சூஸ் பண்ணியிருக்காங்க 20-year பாலிசி டேர்மோட. அண்ட் அவங்களோட ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா 15 இயர்ஸ்க்கு. சம் அஷ்யூர்ட் பார்த்தீங்கன்னா 22,23,450 rupees. இதுக்கு அவங்க ஆனுவல் ப்ரீமியமாக 1,50,000 கட்டுறாங்க. இப்போ 15 இயர்ஸ்க்கு தான் ப்ரீமியம் பேமெண்ட் அப்படின்றதுனால 16th பாலிசியோட எண்ட்லேருந்தே அவங்களுக்கு பேஸ் சம் அஷ்யூர்டோட 15% ஆனுவலி அவங்க ரிசீவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் மெச்சூரிட்டி அப்போ லாயல்ட்டி அடிஷன்ஸோட பேஸ் சம் அஷ்யூர்டோட 40% அவங்க ரிசீவ் பண்ணுவாங்க. இப்போ இந்த கேஷ் ஃப்ளோ பேட்டர்னுக்கு நீங்கள் IRR கால்குலேட் பண்ணீங்க இந்த பாலிசியோட மெச்சூரிட்டி கால்குலேட்டரை வச்சு பார்த்தீங்கன்னா 3.77% வருது. ஸோ இந்த பிளான் ஒரு கேரண்டீட் ரெகுலர் பே அவுட் கொடுத்தாலுமே உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ்ன்றது இன்வெஸ்டர்ஸ்க்கு அண்டர்வெல்மிங்காக தான் இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்னோ இன்ஃப்ளேஷன் ரேட்டை மேட்ச் பண்ணக்கூடிய ரிட்டர்னோ இது கிடையாது. அடிஷ்னலி பீரியாடிக் பே அவுட்ஸ் வந்து உங்களோட சிக்னிஃபிகன்ட் எக்ஸ்பென்சஸை கவர் பண்ணுற அளவுக்கு இல்ல அண்ட் unnecessary ஸ்பெண்டிங் பண்ற மாதிரி தான் இருக்கு. அண்ட் லைஃப் கவர் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறதும் பார்த்தீங்கன்னா உங்க ஃபேமிலியோட லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் நீட்ஸை கவர் பண்ற அளவுக்கு சஃபிஷியண்டா இல்ல. ஸோ இந்த லோ ரிட்டர்ன்ஸ், ரிஜிட் கேஷ் பே அவுட், இன்அடிக்வேட் லைஃப் கவர்லாம் வச்சு பார்த்தோம்னா இந்த பாலிசி ஒரு சூட்டபிள் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ இந்த பாலிசி நம்ம நினைச்ச மாதிரி ஒரு டிசைரபிள் அவுட்கம் கொடுக்கல, சப் ஆப்டிமல் ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்துருக்கு. அதனால நம்ம ஒரு டிஃப்ரெண்ட் அப்ரோச் வச்சுக்க போறோம். ஒரு கம்பேரிட்டிவ் அனலைசிஸ் மூலமா இந்த பாலிசி ரிட்டர்ன்ஸை மற்ற இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் ரிட்டர்ன்ஸோட கம்பேர் பண்ண போறோம். பட் டிஃப்ரெண்ட் அப்ரோச்சோட. எப்படின்னா இது இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பைன் பண்ணி இருக்கிற ஒரு பாலிசி. இப்படி பண்ணாம இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ல தனித்தனியா இன்வெஸ்ட் பண்ணா என்ன மாதிரியான ரிட்டர்ன்ஸ் வருது, இது இன்னும் பெட்டரா இருக்குமா இந்த அப்ரோச் அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஸோ ப்ரீவியஸ் சினாரியோல இருக்கிற சேம் மெட்ரிக்ஸ் தான் யூஸ் பண்றோம் ஒரு ஃபேர் கம்பேரிசனுக்காக. லைஃப் கவர்க்காக பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி சூஸ் பண்ணியிருக்கோம். இதோட சம் அஷ்யூர்டும் கிட்டத்தட்ட 22,50,000. ஸோ இதோட ஆனுவல் பிரீமியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13,900 தான் 20-year பாலிசி டேர்முக்கு. ப்ரீமியம்ஸ் 10 இயர்ஸ்க்கு கட்டுறோம். ஸோ இப்போ 13,900 தான் நம்ம இதில் ப்ரீமியம் கட்டுறதுனால கம்பேர் அங்கே வந்து 1,50,000 கட்டணும். ஸோ 13,900 போச்சுன்னா அந்த நம்ம ப்ரீமியம் பட்ஜெட்டில் 1,36,100 rupees ஆனுவலி நம்மளால சேமிக்க முடியுது. இதை நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் சாய்ஸ் நம்ம ரிஸ்க் டாலரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரீவியஸ் சினாரியோவில் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் பேயிங் டேர்ம் 15 இயர்ஸ் இருந்துச்சு. அதை வச்சு பார்த்தோம்னா இங்க 10 இயர்ஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் 10 இயர்ஸ்க்கு இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பே பண்ணக்கு அப்புறம் இருக்க ரிமைனிங் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு என்டையர் 1,50,000 நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்காக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க லோ ரிஸ்க் இன்வெஸ்டரா இருந்தீங்கன்னா நீங்க டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் சூஸ் பண்ணலாம், லைக் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் PPF. இதே வந்து இன்னும் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஈக்விட்டி லிங்க் சேவிங் ஸ்கீம் ELSS மாதிரி ஈக்விட்டி பேஸ்ட் ஆப்ஷன்ஸ்க்கும் நீங்க வந்து சூஸ் பண்ணலாம். இந்த அனலைசிஸ்ல ரெண்டு ஆப்ஷனுமே பாத்தீங்கன்னா கன்சிடர் பண்ணலாம். இப்போ 15 இயர்ஸ் கழிச்சு பாத்தீங்கன்னா உங்களோட அக்யூமுலேட்டட் கார்பஸை ஒரு எந்த இன்வெஸ்ட்மெண்ட் 7% per annum வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குதோ அதுல நம்ம ஷிஃப்ட் பண்றோம். அண்ட் ஆனுவல் வித்ட்ராவல் அதுல இருந்து தான் நம்ம வந்து ஆரம்பிக்கிறோம். இது வந்து ரிலையன்ஸ் நிப்பான் லைஃப் கேரண்டீட் மணி பேக் பிளான்ல இருக்கிற மணி பேக் பே அவுட்டை மிமிக் பண்ற மாதிரி. அண்ட் ரிமைனிங் பேலன்ஸ் பாத்தீங்கன்னா மெச்சூரிட்டியில தான் ஃபுல்லா வித்ட்ரா பண்றோம். அப்போ இதோட ஃபைனல் PPFல பாத்தீங்கன்னா மெச்சூரிட்டி வேல்யூ 37.77 lakhs வருது. அந்த கார்பஸை நம்ம திரும்பி ஒரு 7% ரிட்டர்ன்ல கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணி ஆனுவல் வித்ட்ராவல்ஸ் எனேபிள் பண்ணக்கு அப்புறமா ரிமைனிங் அந்த மெச்சூரிட்டி அப்போ இருக்கிற அமௌண்ட்டை ஃபுல்லா வித்ட்ரா பண்ண 37.12 lakhs வருது. இது இந்த IRR கேஷ் ஃப்ளோக்கு IRR பாத்தீங்கன்னா 6.48%. இதே ELSS பாத்தீங்கன்னா ப்ரீ டாக்ஸ் மெச்சூரிட்டி வேல்யூ 57.81 lakhs. கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் போனக்கு அப்புறம் போஸ்ட் டாக்ஸ் வேல்யூ 52.44 lakhs. அப்ப கூட இந்த கார்பஸை நீங்க வந்து ஒரு 7% ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ல ஷிஃப்ட் பண்ணீங்கன்னா ஆனுவல் வித்ட்ராவல்காக ரிமைனிங் அந்த ஃபுல் மெச்சூரிட்டி பெனிஃபிட் வித்ட்ரா பண்ணும்போது 57.71 lakhs இருக்கு. இந்த கேஷ் ஃப்ளோக்குமே IRR 9.05% வருது. ரெண்டுத்துலயுமே பாத்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி வந்து பாத்தீங்கன்னா கேஷ் ஃப்ளோ ஸ்ட்ரக்சர் வந்து ரிலையன்ஸ் பாலிசிக்கு கொஞ்சம் சிமிலரா தான் ரெப்ளிகேட் பண்ணிருக்கோம். ஆனா வித்ட்ராவல நம்ம நீட்ஸ்க்கு ஏத்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆனுவல் வித்ட்ராவல் அவாய்ட் பண்ணோம்னா ரிட்டர்ன்ஸ் இன்னும் ஹையராகவுமே இருக்கும். அண்ட் அல்டிமேட்லி லைஃப் இன்சூரன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து நீங்க செப்பரேட் பண்ணும்போது இன்னும் எஃபெக்டிவ் ஸ்ட்ராட்டஜியா தான் நம்மளுக்கு இந்த IRRல இருந்தே தெரியுது. இப்போ இந்த பாலிசியோட ஃபைனல் வேர்டிக்ட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இதுல இன்வெஸ்ட் பண்றது வர்த்தா இல்லையா, ரிலையன்ஸ் நிப்பான் லைஃப் கேரண்டீட் மணி பேக் பிளான் லாங் டேர்ம்ல இன்வெஸ்ட் பண்ணா கரெக்டா இருக்குமா இல்லையா, சூட்டபிளான ஒரு இன்வெஸ்ட்மெண்டா அப்படின்ற நம்ம அனலைசிஸ்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா பாலிசி டேர்மோட லாஸ்ட் 5 இயர்ஸ் இவங்க லிக்விடிட்டி கொடுக்குறாங்க அண்ட் பாலிசி டேர்ம் முழுக்க லைஃப் கவரேஜும் கொடுக்குறாங்க. இந்த ஆனுவல் கேஷ் பே அவுட்ஸ், லாயல்ட்டி அடிஷன்ஸ் மெச்சூரிட்டியில கிடைக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா கேரண்டீடு தான். ஆனா இது அங்க ஆக்சுவல்
ஃபினான்ஷியல் நீட்ஸ்க்கு அலைன் ஆகுமா அப்படின்றது டவுட்ஃபுல். ஒரு அன்னெசரி ஸ்பெண்டிங்க்கு போகிற மாதிரி தான் இருக்குது. அண்ட் இந்த பே அவுட் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுனால ஒரு லார்ஜ் எக்ஸ்பென்ஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ இதோட யூட்டிலிட்டியை லிமிட் பண்ணுது. அண்ட் லோ ரிட்டர்னோட கம்பைன் பண்ணி பார்க்கும்போது இந்த பிளான் இன்னும் லெஸ் அட்ராக்டிவாக தான் நம்மளுக்கு இன்வெஸ்டர்ஸ்க்கு தெரியுது. ஸோ ஒரு ஹை ஏஜென்ட் கமிஷனும் இருக்குது இதில். அண்ட் அடிஷ்னலி இதோட சம் அஷூர்ட் ஒரு ஃபேமிலியோட எசென்ஷியல் ஃபினான்ஷியல் ரிக்வயர்மெண்ட்ஸை மீட் பண்ணுற அளவுக்கு அடிக்வேட்டாக இல்லை. இந்த ரீசன்ஸ்க்காகவே இந்த ரிலையன்ஸ் நிப்பான் லைஃப் கேரண்டீட் மணி பேக் பிளான் ஒரு சப் ஆப்டிமல் சாய்ஸாக தான் தெரியுது. ஸோ இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதை நீங்கள் தவிர்க்கலாம். அதுக்கு பதிலாக இன்சூரன்ஸ் அப்படின்னு வரும்போது பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசியில் பார்த்தீங்கன்னா ஹை கவரேஜே உங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரீமியமில் கிடைக்கும். ஸோ நீங்கள் இதை சூஸ் பண்ணலாம். ஏன்னா கான்ட்ராஸ்டில் மணி பேக் பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா லைஃப் கவரும் இன்சஃபிஷியண்ட்டாக கொடுக்குறாங்க, பே அவுட்டும் ஒரு ரியல் ஃபினான்ஷியல் நீட் அட்ரஸ் பண்ணுற அளவுக்கு இல்லை. ஸோ அதோட ஓவரால் எஃபெக்டிவ்னஸே கம்மியாயிடுது. ஸோ இந்த மாதிரி ஒரு பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி அதோட எசென்ஷியல் பர்பஸை ஃபுல்ஃபில் பண்ணுது இன் அஃபோர்டபுள் ப்ரீமியம். ஸோ இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வரும்போது இன்சூரன்ஸ்லேருந்து செப்பரேட்டாக வச்சு உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கஸ்டமைஸ்டாக ஃபினான்ஷியலாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது இன்னும் ஒரு மணி பேக்கோ இல்லை ஒரு ட்ரெடிஷ்னல் இன்சூரன்ஸ் பிளானில் இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பைன் பண்ணி இருக்கிறத விட இன்னும் உங்களுக்கு லாங் டேர்மில் ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும் இந்த மாதிரி இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தனியாக வச்சு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது. உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புகிறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.